ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணிட்டு இருக்க இடம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் வாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு ரூம் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது ஃபுல்லாகவே இந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. காலையில் வாங்க அப்படியே போய் பார்ப்போம். பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்சு காஃபி பிளான்டேஷன் தான் நிறைய இருக்குது. கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இருங்க அப்படின்னு காட்டுறவாங்களேன். இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டலுடைய என்ட்ரன்ஸ். நம்ம ரூம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்குது, இந்த இடத்துல தெரியுது பார்த்திங்கன்னா, இதுதான் நம்ம ரூமு. ஆனால் செம்ம நேச்சராக இருக்குங்க. இங்கே வந்தீங்கன்னா கேட்குதான்னு தெரியல உங்களுக்கு, சவுண்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இதுதான் மெயின் ரோடு, இங்கே ரோடு இருக்குது. வாங்க அடுத்த ஏரியாவுக்கு போவோம். அப்படி ஆக்சுவலி இது வந்து சில் அவுட் ஏரியா ப்ளஸ் கேமிங் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. டேபிள் டென்னிஸ் இருக்குது, கேரம் இருக்குது. ஸோ இது சம்திங் நம்ம லூடோ கேம் இருக்குது பார்த்தீங்களா, லூடோ கேமே வச்சுருக்காங்க. செஸ்ஸு, ஸோ செஸ்ஸுக்கு இதுலேயே எதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு தெரியல. எஸ், இதிலே இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்னேக் அண்ட் லேடரும் இருக்குது. பாருங்க, செம்ம லொக்கேஷன், வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி வந்து இந்த ரெசார்ட்டை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து ரெசார்ட்டோடைய நேம் வந்து லா ஃப்ளோரா பெவர்லி ஹில் ரெசார்ட். ஸோ இதுதான் இந்த ரெசார்ட்டோடைய நேம். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மடியேரி டவுன்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் 8 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து கொஞ்சம் தள்ளி வெளியில் இருக்குது. ஸோ இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பில்டிங்லாம் சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னு கேட்டால் சஜஸ்ட்லாம் பண்ணல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்டே பண்ணுங்கள், அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வேறு எங்கன்னா ஸ்டே பண்ணுங்கள். பட் நான் ஸ்டே பண்ணது வந்து எனக்கு வந்து ரூம் டூரும் உங்களுக்கு காட்டுறேன், அடுத்தது ரூம் டூரும் காட்டுறேன். பட் எனக்கு ரூமை விட இந்த ஏரியா ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தான் அந்த ரெசார்ட்டே வந்து செக்இன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம் வேறு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எங்கள் ஸ்விம்மிங் பூல் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸ்விம்மிங் பூலில் தண்ணி இருக்கா இல்லைன்னு தெரியல. மேபி வாங்க அப்படியே போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம். காய்ஸ், இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் பூல் இருக்குதுன்னு நாங்கள் குளிக்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு ஒரு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வரலாம் வாங்க. பார்த்தீங்களா லொக்கேஷன் எப்படி இருக்குன்ட்டு, வேறு லெவலில் இருக்கா. சுற்றி காஃபி தாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக கோருக்கு ஃபுல்லாகவே காஃபி தான். டீ பிளான்டேஷனை ரொம்ப கம்மியாக தான் பார்த்தேன். ஏதாச்சும் பார்க்கல, உண்மையை சொல்லணுன்னா ஃபுல்லாக வந்து காஃபி தான் இருக்குது. நேற்று காமிச்சோம் இல்லைங்க காஃபி, இதான் இந்த ஸ்டேஜில் தான் அநேகமாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு எக்ஸாக்டாக என்னன்றது. ஏதாவது ப்ராசஸ் இருக்குது, அதை காட்ட முடியும் அப்படின்னாக்கா காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்தால் யாருக்காவது குளிக்க வேணான்னு தோணுமா? ஆனால் கண்டிப்பாக குளிக்கணும்னு தோணும், ஆனால் குளிக்க முடியாது. ஏன்னா சில்லுன்னு இருக்கும், தொட்டு பார்த்தா அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. மேபி கேட்டு பார்க்கலாம் அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, இதுதான் வந்து அந்த ரெசார்ட் இருக்க ஏரியா. ஸோ இந்த ரெசார்ட்டுடைய காண்டாக்ட் நம்பரும் லொக்கேஷனாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இடம்லாம் நல்லா இருக்குங்க, சுற்றி சூப்பராக இருக்குது, ரொம்ப நேச்சராக இருக்குது, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே கூர்க்கு வந்து மேபி இது ஜான்லனால அப்படி இருக்காதுன்னு தெரியல, ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கூர்க்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்க்கும்போது நீங்களே பார்த்தா தெரியும். எனக்கு அடுத்து கொடைக்கானலுக்கு அடுத்ததான் இங்கே கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம ரூம் டூர் பார்த்தீங்கன்னா இதான் என்ட்ரன்ஸ்னால்
இது உள்ளே வந்த பிறகு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ நல்லா பெரிய ரெஸ்ட் ரூம் தான், ரொம்ப நீட்டாகவே இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரூமு. இதிலே வந்து ஒரு டிவி கொடுத்துருக்காங்க, மேலே ஒரு ஃபேன் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் பார்க் பண்ணுற இடம் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு வியூவோடு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் பைக் ரெண்டில் எடுத்திருந்தோம், ஜூம் பைக்ஸ். இதோடைய நம்பர் இங்கே நோட் பண்ணிங்க, இல்லை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம எடுத்த வண்டி பார்த்திங்கனாக்கா சுசுக்கி ஆக்சிஸ் நியூ மாடல் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.